Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் இன்வென்ட்ரி அல்லது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிப்போம். இன்வென்ட்ரிங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கோம். பொருள் அல்லது சரக்கு இல்லது இருப்பு, எவ்வளவு சரக்கு எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இன்வென்ட்ரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வது. நம்ம தமிழில் அதை பொருள் சரக்கு என்று புரிந்து கொண்டு இன்வென்ட்ரிங்கிற வார்த்தையை உபயோகித்து அதை விளக்குவதற்கு உபயோகித்து கொள்ளலாம். இந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிறத நம்ம சப்ளை செயின் படிக்கும்போதும் படித்தோம், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போதும் படித்தோம். சப்ளை செயின் படிக்கும்போது சப்ளை செயின் டெசிஷன்ஸ் அப்படின்னு 4 டெசிஷன்ஸ் சொன்னோம். லொக்கேஷன் டெசிஷன், ப்ரொடக்ஷன் டெசிஷன், இன்வென்ட்ரி டெசிஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன்ஸ் அப்படின்னு 4 டைப் ஆஃப் டெசிஷன்ஸ் படித்தோம். ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அந்த படம் வச்சு நம்ம பார்த்த பொழுது இன்வென்ட்ரி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்தது. அதாவது இந்த படத்தை மறுபடியும் ஒரு முறை பார்த்தால் இன்வென்ட்ரி இந்த இடத்துல வருது. இப்போ இந்த படத்தை சிஸ்டம்ஸ் வியூங்கிற படத்தை நம்ம மறுபடியும் பார்க்கும்போது இந்த இடத்துல இன்வென்ட்ரி பாலிசி அப்படின்னு வருது. இதை நம்ம முன்னாடி படித்த போது என்ன சொன்னோம்னாக்க, ஒரு தரமான பொருளை செய்து விற்று பணமாக்க வேண்டும் அப்படின்னாக்க அந்த பொருள் செய்வதற்கு வேறு சில பொருட்கள், ரா மெட்டீரியல், மூல பொருட்கள் தேவைப்படும். அதை வேறு சப்ளையர்கிட்டேருந்து வாங்கி அதை ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்து அதை நம்ம செய்கிற பொருளை செய்து விற்க வேண்டும். அந்த மாதிரி வாங்கும் பொழுது நம்ம எவ்வளவு ஒரு முறை வாங்கும்போது எவ்வளவு வாங்க வேண்டும், யாரிடத்தில் வாங்க வேண்டும், எப்பொழுது வாங்க வேண்டும், அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்குது. அதுதான் இன்வென்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறோம். எவ்வளவு பொருட்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஃபோர்காஸ்டிங் இந்த இடத்துல பார்த்தோம். பழைய பாடத்தில் நம்ம இந்த ஃபோர்காஸ்டிங்கை பார்த்தோம். இப்போ இந்த ஃபோர்காஸ்டிங்குக்கும் இன்வென்ட்ரிக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எப்படின்னாக்க ஒரு சின்ன உதாரணம் மூலமாக பார்க்கலாம். இப்போ ஒரு கார் செய்கிறாங்க ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். ஒரு நாளைக்கு, ஒரு உதாரணத்துக்காக தான், இது கரெக்ட் டேட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு உதாரணத்துக்காக கார் செய்யும்போது ஒரு வருடத்தில் 1,00,000 கார் செய்கிறார்கள்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வருஷத்தில் 1,00,000 கார் செய்கிறார்கள்னா ஒரு நாளைக்கு 300 கார் ஆவரேஜாக சராசரியாக செய்யலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 300 கார் செய்யும் பொழுது அவங்க டயர் வீல் அசம்பிளி வெளியிலேருந்து வாங்குறாங்கன்னு எடுத்துக்கொண்டால், இப்போ ஒரு காருக்கு 4 சக்கரங்கள் தேவை. அது தவிர ஒரு ஸ்டெப்னி சக்கரம் கொடுத்தா 5 தேவைப்படும். ஸோ ஒரு நாளைக்கு 300 கார் அப்படின்னாக்க 1500 வீல் அசம்பிளி தேவைப்படும். இதை அவங்க வெளியிலேருந்து வாங்கி காருக்குள்ளே அசம்பிள் பண்ணுறாங்கன்னாக்க அதை வெளியில் அதுக்கு சப்ளையர் யாரோ அவங்க கிட்டக்க வாங்கி பண்ணுவாங்க. ஆக சில பொருட்கள் நம்ம செய்கிற பொருள் எவ்வளோ, அது டிமாண்ட் டி ஆர் ப்ரொடக்ஷன் நம்ம டி அப்படின்றத செஞ்சோன்னாக்க 2D இல்லை 5 மடங்கு 6 மடங்கு தேவைப்படும். எல்லாம் ஒரே நேரத்தில் தேவைப்படுமான்னு கேட்டால் இல்லை, வெவ்வேறு நேரங்களில் தேவைப்படும். அதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு ஐட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படி வாங்குவது, எந்த குவான்டிட்டியில் வாங்கிறது, இதெல்லாம் படிக்கிறது தான் இன்வென்ட்ரி. இப்போ மறுபடியும் நம்ம இன்வென்ட்ரியுடைய டாப்பிக்கு வருவோம். இந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னாக்க, ஒய் இன்வென்ட்ரி, எதற்காக இன்வென்ட்ரி பற்றி படிக்கணும் அப்படின்னாக்க, நிறைய நேரங்களில் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணும்போது ஷார்ட்டேஜ் ஆகிடக்கூடாது, பற்றாக்குறை ஆகிவிடக்கூடாது. ஆக எவ்வளவு பொருட்கள் ஒரு முறை வாங்கும் போதும் வாங்குகிறோம் அப்படிங்கிறது பற்றாக்குறை இல்லாமல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும். ஒரு முறை பொருட்களில் பற்றாக்குறை எடுத்துனாக்க, இப்போ இந்த டயர் வீல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கொண்டால், இப்போ திடீர்னு அந்த இடத்துல டயர்ஸும் வீல்ஸும் இல்லை அப்படின்னு எடுத்துனாக்கா ப்ரொடக்ஷன் பண்ணி
காரை வெளியில் கொண்டு வர முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகிடும், ஷார்ட்டேஜ் பற்றாக்குறை ஏற்பட்டு விடும். அந்த பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில சமயம் அதிகமாகவே வாங்கி வைத்து கொண்டு இருப்போம். அப்போ அந்த மாதிரி இன்வென்ட்ரிக்கு பேர் உண்டு, சேஃப்டி இன்வென்ட்ரி அப்படின்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ரெண்டாவது அன்சர்டன்ட்டி. இப்போ வந்து டிமாண்ட் அப்படின்னு இப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதனுடைய தேவை டிமாண்டை மீட் பண்ண போகிறோம். அந்த தேவையை மீட் பண்ணுறதுக்கு தான் அதை தரமான பொருளை உற்பத்தி செய்து விற்று அதிலிருந்து பணம் சேர்க்க வேண்டும். ஸோ எவ்வளவு விற்க வேண்டும்னாக்கா மார்க்கெட்டில் எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ, தேவை இருக்கோ, அதற்கு தகுந்தாற் போல் ப்ரொடியூஸ் பண்ணி விற்க வேண்டும். இதுக்கு நடுவில் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங்கில் படிக்கிறது, வேறு சில பாடங்களில் படிக்கிறது. இப்போ அந்த தேவைங்கிறதே வந்து நம்ம ஆவரேஜாக இப்போ நம்ம பேசும்போது சொன்னோம், ஒரு வருஷத்தில் 1,00,000 கார் பண்ணனாக்கா ஒரு நாளைக்கு 300 கார் அப்படின்னு சராசரிப்படுத்தி செய்து விட்டோம். அப்போ ஒவ்வொரு நாளின் தேவையும் கரெக்டாக 300 கார் தானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சில மாதங்களில் அதிகம் இருக்கும், சில மாதங்களில் கம்மி இருக்கும், சில பண்டிகை நேரங்களில் வந்து அதிகமாக இருக்கும், புது வருடம் பிறக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சில சீசனாலிட்டி காட்டும், சில நேரங்களில் அதிகம், சில நேரங்களில் கம்மி. அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது ஒன்று, மேலும் கீழுமாக போவது. இன்னொன்று அன்சர்டனிட்டி, ஸ்திரம் இல்லாமல் இருக்கும். அது என்ன இருக்குன்னு கூட கரெக்டாக சொல்ல முடியாது. அன்சர்டன், டிட்டர்மினிஸ்டிக், ப்ராபபிலிஸ்டிக்னு 2 வார்த்தைகள் இருக்கும். டிட்டர்மினிஸ்டிக்னா சர்டன்ட்டி, கண்டிப்பாக இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்திரமாக, ஸ்திரம்ங்கிற வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து சர்டன்ட்டிக்கு கண்டிப்பாக இவ்வளவு அப்படிங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணலாம். ஸோ டிமாண்ட் வந்து கண்டிப்பாக இவ்வளவுதான்னு சொல்லவே முடியாது. அன்சர்டன், மேலும் கீழுமாக போய்கொண்டிருக்கும், நம்ம எதிர்பார்க்கறத விட கணிக்க முடியாது. அந்த அன்சர்டன்ட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இன்வென்ட்ரி. இதை வந்து நான் முன்னாடியே ஒரு தடவை கூட இந்த உதாரணத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், 10 நிமிஷம் ஆகும் போகிறதுக்கு, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு அப்படின்னாக்க ஒருத்தர் நடந்து போகிறாருன்னு வைத்து கொண்டால், அவர் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு 15 நிமிஷம் முன்னாடி கிளம்பிடுவார். 12 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், 10லேருந்து 12, சரி இன்னும் 2 நிமிஷம் அதிகம் இருக்கட்டும், அது வந்து அந்த சேஃப்டி. அதே மாதிரி இந்த ஒரு கடையில் சரி ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு 50 பொருள், இப்போ ஹார்லிக்ஸே ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், பானங்கள் ஒரு 50 விற்பனை ஆகுது ஒரு நாளைக்கு அப்படின்னாக்க அவர் ஒரு 60 வச்சுப்பார் கையில். என்றைக்கான ஒரு நாள் திடீர்னு அதிகமாக வந்தால் கூட நம்மளால் மீட் பண்ண முடியும். அது இன்வென்ட்ரி. அப்போ தான் அந்த ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறது. சில சமயம் இந்த அன்சர்டன்ட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அது பண்ணுறது. சில நேரங்களில் இன்வென்ட்ரி எதுக்கு வச்சுருக்கோம்னாக்க, பொருட்களை வாங்கி விற்கும் மாதிரி சூழ்நிலைகளை பார்த்தாலோ, இல்லை பொருட்களை வாங்கி அதை நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளில் சேர்த்து பண்ண பார்த்தாலோ, நம்ம வாங்கும் பொருட்களை வேற ஒருத்தர் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுவதற்கு அவங்களுக்கு நேரம் தேவை. அந்த நேரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ அந்த டைமுக்கு உண்டான பொருட்களை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்க வேண்டியிருக்கு. அதான் இங்கே 3. somebody else produces some of the items and they need time. அவர்களுக்கு நேரம் தேவை. 4வது நிறைய வந்து ஷெல்ஃப் ஐட்டம் கிடையாது. ஐட்டம்ஸ்லேயே சிலதெல்லாம் நீங்கள் ஷெல்ஃப் ஐட்டம்னு பார்க்கலாம். வேணும் அப்படின்னா நேராக கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம், கடையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால கடையில் வச்சுருப்பாங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் போய் எனக்கு ஒரு டீ பேக்கெட் வாங்கணும், 1 கிலோ சர்க்கரை வாங்கணும், இல்லை 1 கிலோ அரிசி வாங்கணும்னு கடையில் போனீங்கன்னா, இல்லைங்க நாளைக்கு வாங்கன்னு எந்த கடையும் சொல்ல மாட்டாங்க, வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வந்து பப்ளிக் கன்சியூம் பண்ணுற ஐட்டம், ஷெல்ஃப் ஐட்டம்னு பேர். இப்போ அதே நீங்கள் வேறு சில பொருட்கள், இப்போ நீங்கள் செய்கிற காருக்கு உண்டான டைப் ஆஃப் வீல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது ஷெல்ஃப் ஐட்டமாக இருக்காது, ஒருத்தர் செய்து கொடுக்கணும் நமக்கு அகெயின்ஸ்ட் ஆர்டர். அதனால நமக்கு இன்வென்ட்ரி தேவை அப்படிங்கிற அர்த்தத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இன்வென்ட்ரியை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், எப்படி பாகுபடுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். டிமாண்ட், அதாவது தேவை அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டால் அதில் 2 வகை. ஒன்று டிட்டர்மினிஸ்டிக், கண்டிப்பாக இவ்வளவுதான்
அதான் டிட்டர்மினிஸ்டிக்குங்கிறது இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். இன்னொன்று ப்ராபபிலிஸ்டிக். கண்டிப்பாக இவ்வளோ இல்லை, ஒரு 1000 இருக்கலாம், +-100, +-200, இல்லை ஒரு ரேஞ்சில் இருக்கலாம். 1000னா ஒரு 800லேருந்து 1100 வரைக்கும் இருக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறது பேர் ப்ராபபிலிஸ்டிக் அப்படின்னு பேர். அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிப்பீங்க. ஒரு MBA படித்து கொண்டிருக்கும் மாணவராக இருந்தால் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி சப்ஜெக்டில் படிப்பீங்க. வேறு ஏதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் கற்றுக் கொடுப்பாங்க. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷனை வைத்துக்கொண்டு நம்ம படிக்கணும். இது ஒரு கிளாசிஃபிகேஷன். இரண்டாவது கிளாசிஃபிகேஷன் வந்து சிங்கிள் பீரியட் மாடல், மல்டி பீரியட் மாடல் அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன். அதாவது ஒரு தடவை தான் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது பேர் சிங்கிள் பீரியட் மாடல் அப்படின்னு பேர். பல தடவை ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா மல்டி பீரியட் மாடல்னு பேர். சிங்கிள்னா ஒன்று, மல்டிபிள்னா பல. இது மாதிரி பொருட்கள் கூட இருக்கா, சிங்கிள் பீரியட் அப்படின்னு பொருட்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்குது. இதை வந்து இன்வென்ட்ரி தியரியில் படிக்கும்போது முக்கியமாக வந்து நியூஸ் வெண்டர் ப்ராப்ளம் அப்படின்னு படிப்போம். நியூஸ் வெண்டர் ப்ராப்ளம், இல்லாட்டி முன்காலத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூஸ் வெண்டர் ப்ராப்ளம்ங்கிறது என்னன்னாக்க, ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கடை, ஒரு தெருவில் இல்லை ஒரு பேவ்மெண்ட்டில் ஒரு கடை போட்டிருக்காங்க, பேப்பர் கடை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் விற்கிறார், பேப்பர் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்ன பிஸ்னஸ் எப்போ இருக்குன்னா, அவருக்கு கார்த்தால ஒரு 7:30 மணிலேருந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் தான் பிஸ்னஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பேப்பர் வாங்கி படிக்கிறது ரொம்ப குறைவு, பிஸ்னஸ் ரொம்ப குறைவு. அவர் என்ன பண்ணுவார், அந்த 7:30 மணிக்கு அவர் விற்க ஆரம்பிக்கணுன்னாக்கா ஒரு 5 மணிக்கு போய் பேப்பரை வாங்கிட்டு வந்து வச்சுப்பார். அதை பங்குப்படுத்தி 3-4 பேப்பர் வச்சுன்னு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அவர் ஆர்டர் பண்ணுவார். கார்த்தால போய் ஒரு தடவை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வருவார். அதை வந்து எவ்வளோ வாங்கி வைக்கிறாங்களோ அன்றைக்கெல்லாம் விற்று போச்சுன்னா நல்லது, அன்றைக்கி விற்று போகலன்னாக்கா இல்லை, பாக்கி இருக்கிறத வேறு ஏதானு பண்ணுவாங்க. அது சிங்கிள் பீரியட்னு பேர். ஒரு தடவை தான் ஆர்டர் பண்ணுறதுன்னு பேர். இப்போ இதே வந்து நம்ம கார் பண்ணுற எக்ஸாம்பிள், வீல் ஆர்டர் பண்ணுற எக்ஸாம்பிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் பல முறைகள் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. சில சமயம் பீரியாடிக்காக பண்ணுவாங்க, மாதத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை ஆர்டர் பண்ணுறதுன்னு பீரியாடிக் அப்படின்னு பேர். சில சமயம் கண்டினியூவஸ்னு பேர். எப்போ நமக்கு தேவையோ அதற்கு தகுந்தா போல் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு தேவை. அது இன்னொரு கிளாசிஃபிகேஷன். அது இங்கே மல்டி பீரியடில் இப்படி வரும், பீரியாடிக், கண்டினியூவஸ்னு 2 கிளாசிஃபிகேஷன் வரும். இது வந்து இப்படி இது இந்த முறையில், டிமாண்ட் முறையில் வந்து 2, ஆர்டரிங் ஃப்ரீக்குவென்சி முறையில் 2னா 4 வகையான மாடல்ஸ் வந்து இமீடியட்டாக வருது. இதுலேயே வந்து ஒரு சின்ன ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த ப்ராபபிலிஸ்டிக்குங்கிறத வந்து முன்காலத்தில் 2ஆக பிரிப்பாங்க. பிரித்து ரிஸ்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அன்சர்டன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தைக்கும் அன்சர்டன்டிங்கிற வார்த்தைக்கும் சில சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ காலப்போக்கில் எல்லாத்தையுமே நம்ம அன்சர்டன்டி அப்படின்னு சொல்லிடுறோம். ரிஸ்க்குன்றத கொஞ்சம் கம்மியாக சொல்கிறது. சில சமயம் ரிஸ்க்குன்னே எல்லாத்தையும் சொல்லிடுறோம். ரிஸ்க்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பேச்சுவார்த்தையில் ரிஸ்க்குன்னு சொல்லும்போதே நம்ம சொல்லுவோம், இது சிலது வந்து இப்படி பண்ணால் இதான் வரும், அதில் பிரச்சனை இல்லை, இப்படி பண்ணால் 2 விதமாக ஆகலாம், ஸோ அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்லுவோம், ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க்குங்கிறது என்னன்னாக்கா, அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குது, ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு பேர். பின்னாடி நான் ரேண்டம் வேரியபிள் என்னங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிப்போம். ஸோ அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட் பண்ணிட்டோன்னா அதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட் பண்ணாமல் சராசரி அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சுட்டு ஒர்க் பண்ணோன்னா அன்சர்டன்டிம்பாங்க. இப்போதைக்கு அதை நம்ம ஒரே இதுவாக வச்சுக்கலாம். ஆக 4 பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 4 பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா, டிட்டர்மினிஸ்டிக் சிங்கிள் பீரியட். ஸோ டிட்டர்மினிஸ்டிக் சிங்கிள் பீரியட், எஸ்பின்னு யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் பீரியட்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது எப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட அந்த நியூஸ் பேப்பர்காரர்கிட்ட உங்களுக்கு ஒரு நாளைக்கும் உங்களுக்கு கரெக்டாக டிமாண்டு 50 பேப்பர் தான் அப்படின்னு அவருக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சதுனாக்கா, அவர் என்ன பண்ண போகிறாரு, 50 பேப்பரை வாங்கி விற்க போகிறார்.
அதில் என்ன லாபம் வருதோ அதை எடுத்துக்க போகிறார். அதை விட அதிகமாக அவர் வாங்கினார்னாக்க அவரால் கையிருப்பை விற்க முடியாது, அதனால் நஷ்டமாகும். அதை விட குறைவாக அவர் வாங்கினார்னாக்கா டிமாண்டை மீட் பண்ண முடியாது, சில நேரங்களில் தீர்ந்து போச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் உண்டாகும் லாபத்தை அவர் லூஸ் பண்ணுவார். ஆக ரெண்டையும் பண்ண மாட்டார். 50 பேப்பர்னால் 50 தான் வாங்குவார். அதனால் அதில் மாடலிங்கே கிடையாது. டிட்டர்மினிஸ்டிக் சிங்கிள் பீரியடில் என்ன டிமாண்டோ அந்த டிமாண்டை வாங்கி விற்றுருங்க, அவ்வளோதான் ஆன்சர். அது வந்து ட்ரிவியல் அப்படின்னு பேர். அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஆக சிங்கிள் பீரியட் எடுத்தான்னாக்க நம்ம ரிஸ்க் சிங்கிள் பீரியட் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ரிஸ்க் சிங்கிள் பீரியடை நம்ம படிப்போம். மூணாவது டிட்டர்மினிஸ்டிக் மல்டி பீரியட், அதையும் படிப்போம். நாலாவது ரிஸ்க் மல்டி பீரியட், அதையும் படிப்போம். ஸோ இந்த 4 கிளாசிஃபிகேஷனில் 3 கிளாசிஃபிகேஷனை நம்ம இந்த பாடமில் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போது சொல்கிறேன். அடுத்தது, எதனால் இன்வென்ட்ரியை வந்து நம்ம நிறையா படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறையா காஸ்ட், அதில் பணம் நிறையா முடங்கி இருக்கும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு வீல் உடைய விலை வந்து 5000 ரூபான்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு காருக்கு 4 வீல் தேவைப்படுறது, இன்னொரு 5வது ஒரு ஸ்டெப்னி வச்சுக்கிறோன்னா 5 வீல் இருக்குது, 25,000 ரூபா அதனுடைய ஒரு இது. இப்போ ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கார் பண்ணுறோன்னா 25,000 ரூபாய் இன்ட்டு 1,00,000. ஸோ 25,000 லட்சம் பணம். ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 300 கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 25,000 ரூபாய் இன்ட்டு 3, 75,000 ரூபாய், 7,5 லட்சம். 7,5 லட்சம் பணம் வந்து ஒரு ஐட்டமுக்கு முடங்கியிருக்கு. இப்போ ஒரு காரினுடைய விலை வந்து நீங்கள் 10 லட்சம் அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டில் அந்த காரை பார்க்குறீங்கன்னாக்க, அந்த கார் செய்வதற்கு இதுவும் நான் தோராயமாகத்தான் நான் சொல்கிறேன், ஒரு 3 லட்சம், கரெக்டான ஃபிகர் இல்லை இது, ஒரு 3 லட்சம் அப்படி ஆச்சு, இல்லை 4 லட்சம் ஆச்சு அப்படின்னாக்க, நீங்கள் 4 லட்சம் இன்ட்டு 300 போட்டிங்கன்னா 12 கோடி ஒரு மாதத்துக்கு அவங்களுடைய இது. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம், 1,00,000 கார் இன்ட்டு 10 லட்சம் ரூபான்னா எத்தனை கோடிங்கிறத நீங்கள் கணக்கு பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளவு பணம் ரா மெட்டீரியலுடைய இதெல்லாம் முடங்கி இருக்கு. அன்னன்னைக்கு தேவையை அன்னன்னைக்கு வாங்கிட்டு செய்ய முடியாது. அதனால் அதிகமாக வாங்கி வச்சுக்கணும். அதிகமாக வாங்கி வச்சுக்கிறதுனால நிறையா பணம் அதில் முடங்கி இருக்கிறது. அதனால் அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்வென்ட்ரி படிக்கணும். இதில் என்ன 4 காஸ்ட்ஸ் இதில் வச்சுருக்கோம். 4 காஸ்ட்டுங்கிறது என்னங்கிறத இப்போ நம்ம அடுத்தது பார்க்கணும். 4 விதமான காஸ்ட் இருக்குது. முதல் காஸ்ட் நான் சொன்னது ஐட்டம் காஸ்ட். இப்போ அந்த ஒரு வீலுங்கிற ஒரு ஐட்டமாக வைத்துக்கொண்டு ஒரு வீலோட விலை 5,000 இல்லை 6,000, நீங்கள் எல்லாமே நான் வந்து தோராயமாக தான் உங்களுக்கு ஃபிகர் கொடுக்குறேன், கரெக்டாக மார்க்கெட் ஃபிகர் கொடுக்கல. அதை நீங்கள் வேறு விதமாக நீங்கள் தேடி மார்க்கெட் ஃபிகரை எடுத்துக்கொள்ளலாம். நான் கொடுக்குற உதாரணங்களெல்லாம் வந்து பாடத்தை நாம் படிப்பதற்கு உபயோகமாக இருக்கும் எண்கள், அந்த மாதிரி ஒரு இதில் கொடுக்குறேன். சில நேரங்களில் நான் சொல்லும் எண்கள் மதிப்பும் மார்க்கெட்டில் இருக்கிறதும் வெவ்வேறையாக இருக்க சான்ஸ் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிற நம்பர்லாம் வந்து ஒரு ஐடியாவை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளும் நம்பர்கள். ஸோ 25,000 ரூபாய் வந்து அந்த ஒரு காருக்கு உண்டானது. ஒரு மாதத்துக்கு 300 கார் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 300 கார் பண்ணுறோம், ஒரு மாதத்துக்கு 10,000 கார் பண்ணுறோம் அப்படின்னாக்க 10,000 ஒரு மாதத்துக்கு இந்த வீலுடைய விலையே 10,000 இன்ட்டு 25,000. ஸோ 100 இன்ட்டு 25,000ங்கிறது 25 லட்சம், 10,000 இன்ட்டு 25,000ங்கிறது 25 கோடி. ஸோ அந்த மாதிரி பணம் நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். இதுதான் ஐட்டம் காஸ்ட்ன்றது ஒரு ஐட்டமுக்கு. மீதி ஐட்டமுக்கெல்லாம் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதை தவிர 3 விதமான காஸ்ட் இருக்குது. இதை தவிர அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கோடிட்டு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஐட்டம் காஸ்ட்டை தவிர வேறு சில காஸ்ட் இருக்குது.
அது என்னன்னா முதல்ல வருது ஆர்டர் காஸ்ட் அப்படின்னு பேர். இப்போ இந்த சக்கரங்களை வாங்குவதற்கு கார் செய்யும் நிறுவனம் அந்த சக்கரங்களை செய்யும் நிறுவனத்திடம் ஆர்டர் கொடுக்கும். எனக்கு இத்தனை கொடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணும். ஸோ ஒவ்வொரு முறை நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அதுக்கு சில காஸ்ட் இருக்கும். எத்தனை முறை அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோமோ அத்தனை முறை அந்த காஸ்ட் வரும். எவ்வளவு அளவு ஆர்டர் பண்ணுறோங்கிறத பொறுத்து இல்லை. ஆர்டர் பண்ணியாச்சுனாக்க 10 ஆர்டர் பண்ணாலும் சரி, 1000 ஆர்டர் பண்ணாலும் சரி, இந்த ஆர்டர் காஸ்ட் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன இருக்குது அந்த ஆர்டர் காஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னாக்க, கார் செய்யும் நிறுவனம் வேற ஒரு ஊரில் இருக்கலாம், அந்த சக்கரங்களை செய்யும் நிறுவனம் இன்னொரு ஊரில் இருக்கலாம். ஆக டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கும், ட்ரக்கில் போட்டு கொண்டு வரணும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஒரு தடவை ஆர்டர் பண்ணும்போது வரும். இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட், தரமான பொருட்கள் வருதாங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணணும். குவாலிட்டி, தரம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட். இன்சூரன்ஸ், ரோட்டில் வரும்போது எதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடலாம், திருட்டு போயிடலாம், எவ்வளவோ இருக்கும், அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், அது ஒரு இன்சூரன்ஸ் காஸ்ட். அதுக்கப்புறமா கான்ஸ்டண்ட்டாக இந்த சக்கரம் செய்யும் நிறுவனம் இருக்குது பாருங்கள், அவங்களோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஆர்டர் போயிட்டு வந்து பார்த்து எல்லாம் பண்ணுறது பேர் ஃபாலோ அப் காஸ்ட். அதுக்கப்புறமா நம்ம கார் செய்யும் தொழிற்சாலை நிறுவனத்தில் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சில பேரை நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சம்பளம் கொடுக்குறோம். அந்த சம்பளத்தின் ஒரு பங்கு ஆனது இந்த சக்கரங்களை ஆர்டர் பண்ணுவதற்கு உபயோகப்படுகிறது. அதனால் அந்த சம்பளத்தின் ஒரு சிறு பங்கு இதில் வந்து சேரும். நான் ஒரு 5 இது கொடுத்துருக்கேன். இன்னும் கூர்ந்து போனீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 ஐட்டம் வரும். எல்லாமாக சேர்ந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஆர்டர் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு முறை ஆர்டர் பண்ணும்போதும் நம்ம இந்த ஆர்டர் காஸ்ட் நமக்கு செலவாகிறது. எவ்வளவு ஆர்டர் பண்ணிக்கிறோன்றது விஷயம் அல்ல. ஒரு ஆர்டர் பண்ணியாச்சுனாக்கா அந்த காஸ்ட் நம்ம இன்கர் பண்ணி ஆகணும். அது வந்து நம்ம யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ருபீஸ் பர் ஆர்டர். ஒரு தடவை ஆர்டர் பண்ணும்போது இத்தனை ரூபாய் செலவாகிறது, ஒரு 25,000 ரூபாய் செலவாகிறது, 30,000 ரூபாய் செலவு அப்படின்றது பேர் ஆர்டர் காஸ்ட். பொருட்களின் விலை ஆர்டர் காஸ்ட்டுக்குள் அடங்காது. பொருட்களின் விலை தனி, அதுக்கு சி அப்படின்னு பேர். அது வந்து ருபீஸ் பர் யூனிட் இல்லை ருபீஸ் பர் ஐட்டம். ஒரு பொருளின் விலை இவ்வளவு 5,000 ரூபாய் அப்படின்னா அது. அதற்கு அடுத்தது வந்து கேரியிங் காஸ்ட் அல்லது ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு பேர். ஹோல்டிங்னா ஒரு பொருளை கைவசம் வைத்து கொள்ளுதல், ஹோல்டிங். இந்த சரக்கை வாங்கி நம்ம கைவசம் வைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2,000 வீல் வாங்குறாரு, இல்லை ஒரு 10,000 வீல் வாங்குறாங்க அப்படின்னாக்க தினம் 10,000 யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 300 தான் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளைக்கு 1,200 இல்லை 1,500 தான் யூஸ் பண்ணுறோம். 8 நாள் 9 நாளுக்கு தேவையான சரக்கை நம்ம கைவசம் வைத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கைவசம் வைத்து கொண்டிருப்பது தான் ஹோல்டிங். அதையே ஆங்கிலத்தில் கேரியிங் அப்படின்னு சொல்லுவோம். கேரியிங் எடுத்து செல்லுதல், கைவசம் வைத்து செல்லுதல், அந்த மாதிரி ஒரு மீனிங். கேரியிங் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட் ரெண்டும் ஆங்கிலத்தில் மாறி மாறி சொன்னாலும் ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறது. அது என்ன கேரியிங் காஸ்ட்னாக்க, நம்ம எவ்வளவு பொருட்களை வைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த காஸ்ட் அதிகரிக்கும். ஏன்னா அந்த பொருட்களை வைத்து கொள்வதற்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும், இடம் வேண்டும். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவை. அதை வந்து ஒரு வேர்ஹவுஸ்லேயோ ஒரு கோடவுன்லேயோ ஒரு இடத்துலையோ வச்சுருப்போம். அந்த இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் நம்ம தான் கட்டணும். அதுக்கு உண்டான ரெண்ட்டு வேறு இடத்துல இருந்தால் நம்ம தான் கட்டணும். அதுக்கு உண்டான செக்யூரிட்டி போடணும், பாதுகாப்பதற்காக செக்யூரிட்டி போடணும். அந்த செக்யூரிட்டியினுடைய சம்பளம், அவர்களுக்கு நாம் கொடுக்கும் சலுகைகள், பல விஷயங்கள், எல்லாத்துக்கும் பணம் தேவை. சில சமயங்களில் பொருட்களுக்கு தகுந்தாற் போல் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும். குளிர் ஏர் கண்டிஷனிங் தேவைப்படலாம் சில பொருட்களுக்கு. சில பொருட்களுக்கு டஸ்ட் ஃப்ரீ என்விரான்மெண்ட் தேவைப்படலாம், பொருட்களுடைய தரத்தை பொறுத்து. அந்த ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது பண்ணணும். அந்த பொருட்களை வைக்கிறதுக்கு நம்ம ஷெல்வ்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கணும்.
அதுக்கு உண்டான காஸ்ட். ஸோ எல்லாமே வந்து பொருட்களை கைவசம் வைத்து கொண்டு இருக்கும்போது நம்ம அந்த காஸ்ட்டை இன்கர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம கைவசம் இருக்கிற பொருளை இன்ஷூர் பண்ணி வைக்கணும். ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது, திருட்டு ஆகிடக்கூடாது. ஸோ பொருட்கள் கைவசம் இருக்கும்போது இன்சூரன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சில சமயம் பில்ஃபரேஜ், ஆப்சலசன்ஸ்னு 2 சொல்லுவோம். ஆப்சலசன்ஸ்னாக்கா பொருள் ஆப்சலீட் ஆகிடுறது. அதாவது அந்த வாங்கின பொருளுக்கு உபயோகம் குறைந்து விடுகிறது அல்லது உபயோகம் இல்லாமல் போகிவிடுகிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், உபயோகம் இல்லாத பொருள் எதுக்கு வாங்கி வைக்கிறோன்ட்டு. சில சமயம் நம்ம அதிகம் வாங்கி வச்சுருவோம், உபயோகப்படும் பின்னால் அப்படின்ற நினைப்பில் அதிகம் வாங்கி வச்சுருவோம். ஆனால் வேறு சில காரணங்கள்னால் டிசைன் மாறுறது, பொருள் மாறுறது, ஆப்சலீட்டாக போயிடும். அது ரொம்ப சின்ன காஸ்ட்டு தான். ஆனால் சில சமயங்களில் நம்ம வாங்கும் பொருளை உபயோகப்படுத்த முடியாமல் அந்த பொருள் வந்து தேவையற்றதாக ஆகிவிடும், ஆப்சலீட்டாக ஆகிவிடும். அதுக்கு ஒரு காஸ்ட், நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதில் முடங்கின பணம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி பில்ஃபரேஜ் அப்படின்னா திருட்டு. நிறைய நேரங்களில் நம்மளை அறியாமல் திருடு போயிடும். இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில சமயங்களில் வந்து மெட்டல் டிடெக்டர் வழியாக உள்ளே போங்கம்பாங்க. நம்ம ஏரோப்ளேனில் போகும்போது மெட்டல் டிடெக்டர் வழியாக உள்ளே போக சொல்கிறது செக்யூரிட்டிக்காக. அந்த டிடெக்டர் வழியாக போனோம், இந்த பேசஞ்சர் வந்து அவர் பாட்டுக்கிங்கன்னு செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணிட போகிறாரு, அவங்க கையில் ஏதாவது துப்பாக்கியோ ஏதாவது மெட்டலோ அந்த மாதிரி மனிதர்களை ஹார்ம் பண்ணக்கூடியது இருந்ததுன்னா அதை பிடிக்கிறதுக்காக பண்ணுறது. சில நேரங்களில் ஃபேக்ட்ரிஸில் போகும்போதெல்லாம் வந்து மெட்டல் டிடெக்டர் வழியாக போக சொல்லுவாங்க, வெளியில் போகும்போது போக சொல்லுவாங்க. அப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளேருந்து வெளில போகிறவங்க மெட்டலில் திருடிண்டு போகக்கூடாது. காப்பர் அந்த மாதிரி சில மெட்டல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரீசேல் வேல்யூ அதிகம். சில பேர் வந்து அதை பையில் போட்டுன்னு போயிடுவாங்க. அதெல்லாம் ஆகுது பில்ஃபரேஜ். அந்த மாதிரி காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அந்த காஸ்ட் ஆனால் திருடு போச்சுன்னா போனது தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பொருட்களில் வைத்து கொண்டு இருக்கும்போது நம்ம இன்கர் பண்ணுற காஸ்ட். அது பேர் கேரியிங் காஸ்ட் அல்லது ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு பேர். கடைசியில் ஒன்று எழுதியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கேன். இப்போ ஒரு உதாரணத்துக்காக ஒரு காருக்கு 25,000 ரூபாய் வீலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு வைத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 கார் பண்ணுறாரு. அந்த மாதத்துக்கு அந்த வீல் வாங்கிறதுக்கே 25,000 ரூபாய் இன்ட்டு 10,000 ரூபாய் நம்ம 25 கோடின்னு பார்த்தோம். 25,000 இன்ட்டு 100 25 லட்சம் இன்ட்டு 100 25 கோடி ஒரு மாதத்துக்கு. ஒரு மாதத்தில் 25 கோடி ரூபாய்க்கு நம்ம அந்த ஒரு பொருளை வாங்குகிறோன்னு வச்சுப்போம். அந்த 25 கோடி எங்கேருந்து கிடைக்கிறது? அது கடன் மூலமாகவோ வேறு மூலமாகவோ தானே கிடைக்கிறது. அதுக்கு நம்ம ஃபைனான்ஸ் படிக்கும்போது நமக்கு தெரியும் எப்படி அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனான்ஸில் படிக்கும்போது நமக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒன்று தெரியும், நம்ம சொந்த காசு இல்லை, அது வேறு ஏதோ ஒரு காசை எடுத்து பண்ணுறோம். அந்த காசை ஏதோ ஒரு மூலமாக அந்த காசை நாம் கடன் வாங்கி பின்னால் அதற்கு வேண்டியதை கொடுக்கணும். எந்த கடன் நம்ம வெளியில் வாங்கினாலும் அதுக்கு உண்டான வட்டியை கொடுக்க வேண்டும். ஸோ அந்த 25 கோடி வந்து ஒரு இடத்துல வாங்குகிறோம் அப்படின்னாக்க அதுக்கு என்ன வட்டியோ அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அந்த முடங்கி இருக்கும் பணமானது அதுக்கு உண்டான வட்டி வந்து இருக்கும். அந்த வட்டி வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுவும் ஒரு உதாரணத்துக்கு 18% அந்த வட்டி ஒரு வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சில சமயத்தில் என்ன பண்ணுவோம், இந்த ஹோல்டிங் காஸ்ட்டை I/C பொருளின் விலைக்கு ஒரு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளின் விலைக்கு 20% எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் வட்டியும் அதில் சேரும். இது 18% வட்டினாக்கா மீதி 2% மீதி இருக்குது. இப்போ 25% எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா 7% இதெல்லாம் இருக்குது, 18% வட்டியாக இருக்குது. வட்டி 15% இருக்குது அப்படின்னாக்கா மீதிக்கெல்லாம் 5% போட்டு 20% எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆக இந்த ஹோல்டிங் காஸ்ட்டை வந்து பொருளின் விலையின் ஒரு விகிதம், ஒரு பங்கு, ஒரு ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிப்போம். அதுதான் இந்த I அப்படிங்கிறது. அதில் முக்கியமானது வட்டி, மற்றதெல்லாமும் அதுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணும். ஸோ CC கேரியிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு I/C. பொருளின் விலையை விட ஒரு பங்கு, அது ஒரு விதமாக சொல்கிறது. CC அப்படின்னாக்க ருபீஸ் பர் யூனிட் பர் இயர். ஒரு பொருள் ஒரு வீல் எடுத்துட்டா
அதை கையில் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவோம். இப்போ அந்த ஐங்கிறது 20%ன்னு வச்சுருக்கோங்க. அப்போ இதோடைய விலை வந்து 5000 ரூபாய் அப்படின்னு வச்சிங்கனாக்கா 5000 ரூபா இன்ட்டு 20% ஒரு வருஷத்துக்கு இதை கைவசம் வச்சுக்கிறதுக்கு 1000 ரூபாய் செலவாகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிசி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு சி. நான்காவது, அதான் முதலே ஐட்டம் காஸ்ட்டை பார்த்துட்டோம், அப்புறமா ஆர்டர் காஸ்ட், கேரியிங் காஸ்ட். நான்காவது பேர் ஷார்ட்டேஜ் காஸ்ட் அல்லது பேக் ஆர்டர் காஸ்ட்னு பேர். இந்த 2 வார்த்தைகளையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அக்ரிகேட் பிளானிங் படிக்கும்போது பார்த்துருக்கோம். இன்னொரு முறை அந்த ஷார்ட்டேஜ் காஸ்ட், பேக் ஆர்டர் காஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு மாடல், பேசிக் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி மாடல், இஓக்யூ மாடல்னு பேர், அந்த மாடலை நம்ம படிக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம அடுத்த பாடத்தில் செய்வோம். அடுத்த பாடத்தில் ஷார்ட்டேஜ் காஸ்ட் என்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு அப்புறமா பேசிக் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி மாடலை படிப்போம். நன்றி.